பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் நேருவை பார்ப்பதற்காக ஒரு முறை டெல்லிக்கு போயிருக்காங்க. காமராஜர் டெல்லிக்கு போறாருனாலே தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்ல திட்டத்தை வாங்குவதற்காக போகிறார் என்பதுதான் இங்கு உள்ள அரசியல் வட்டாரங்கள் பேசக்கூடிய ஒரு செய்தி. காமராஜர் ஒரு விஷயமா டெல்லிக்கு போறாங்க. அங்கே போய் நேருவை அவருடைய இல்லத்தில் பார்க்காங்க. போய் நேரு அவர்கள் எப்போதுமே சிரித்த முகத்தோடு காமராஜரை வரவேற்றதாக தான் காமராஜர் பார்த்திருக்காரு. ஆனால் அன்னைக்கு வழக்கத்துக்கு மாறாக நேரு ரொம்ப கவலையோடு ஏதோ ஒரு விஷயத்தை மனதில் வைத்துக்கொண்டு ஏதோ ஒன்றை இழந்ததை போல ரொம்ப கவலையான ஒரு முகத்தோட நேரு இருந்திருக்காங்க. இப்போ காமராஜருக்கு ஒரு சந்தேகம், நேரு ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டார், எதற்காக இன்றைக்கு இவ்வளோ ஒரு கவலையோடு இருக்காங்க, எப்படி நம்ம அவர்கிட்ட போய் எதை கேட்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் யோசித்துட்டு அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேருவிடத்தில் காமராஜர் கேட்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் ஏன் இந்த மாதிரியா இருக்கீங்க, ஒரு நாள் இப்படி இருக்க மாட்டீங்க, எப்போதும் நீங்கள் கலகலப்பாக சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய நீங்கள் இன்னைக்கு இப்படி இருக்கீங்களே, என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நேரு அவரிடத்தில் காமராஜர் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ நேரு அதுக்கு என்ன சொல்கிறாங்க, நம்முடைய இராணுவ தளபதி திம்மையாவும் நம்முடைய இராணுவ மந்திரி கிருஷ்ணமேனனுக்கும் பிடிக்க மாட்டேங்குது, ரெண்டு பேரும் எப்போவுமே எதிரும் புதிருமாக இருக்காங்க, யாரையும் ஒன்றும் சொல்ல முடியல, இராணுவ மந்திரியும் ஒன்றும் சொல்ல முடியலை, இராணுவ தளபதியும் ஒன்றும் சொல்ல முடியலை, எப்படி இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பது, இவங்க ரெண்டு பேரும் எப்படி சமாதானப்படுத்துவதுனே தெரியல, நான் பல முறை இரண்டு பேரையும் சமாதானப்படுத்தி பேசி எல்லாம் பார்த்துட்டேன், ஒன்றும் நடக்கலை, ஆனால் இது ஒரு இராணுவ பிரச்சனையாக இருக்குது, அது ஒரு பாதுகாப்பு பிரச்சனையாக இருக்குது, வெளியே தெரிஞ்சால் நம்ம நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மற்ற நாடுகள் நம்ம பார்த்து வேற மாதிரி நினைப்பாங்க, அதனால் இந்த பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படின்னு எனக்கு தெரியலை, அதனால் யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் காமராஜரிடத்தில் சொல்லியிருக்காங்க. உடனே காமராஜர் இதை கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. உடனே நேரு அவர்கள், நான் எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் எடுத்து பேசுகிறேன், நீங்கள் சிரித்து கொண்டே இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம், எதுக்காக நீங்கள் சிரிக்கீங்க அப்படின்னு சொல்லி நேரு கேட்டிருக்காங்க. அதுக்கு காமராஜர் அவர்கள் பதில் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு இப்போ இராணுவ மந்திரி தேவையா இல்லை இராணுவ தளபதி தேவையா, உங்களுக்கு இந்த இரண்டு நபர்களில் யார் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி நேருவிடத்தில் காமராஜர் கேட்டிருக்காங்க. அப்போ நேரு சொல்லியிருக்காங்க, இராணுவ மந்திரி கிருஷ்ணமேனன் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, நீண்ட நாட்களாக அரசியலில் இருக்காரு, நம்ம கூட இருக்காரு, நம்மள நண்பர், அதனால் எனக்கு இராணுவ தளபதியை விட கிருஷ்ணமேனன் அவர்கள் இராணுவ மந்திரி நம்ம கூட இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி காமராஜரிடத்தில் நேரு சொல்லியிருக்காரு. உடனே காமராஜர் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, இதை ஈஸியாக அதை தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேபினட் சபையை கூட்டி இராணுவ தளபதியை கூப்பிட்டு நீங்கள் ஒரு 6 மாதத்திற்கு உலக நாடுகளெல்லாம் சுற்றி எங்கெங்கெல்லாம் இராணுவ தளவாடங்கள் புதியதாக வச்சுருக்காங்க, எங்கே எப்படி இந்த போர்க்கலைகள்லாம் புதுசாக என்னதாவது போர் யுத்திகள் இருக்கா, என்ன பண்ணுதாங்க, இப்படி இராணுவத்துக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் போய் உலக நாடுகள்லாம் சுற்றி சேகரிச்சுட்டு வர சொல்லி அவர் கூட 2 இராணுவ அதிகாரிகளையும் அனுப்பி ஒரு 6 மாதத்துக்கு இராணுவ தளபதி திம்மையா அவர்களுக்கு ஒரு ஓய்வை கொடுத்து சுற்றி வர சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பிரச்சனையை தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி காமராஜர் அவர்கள் நேரிடத்தில் பேசியிருக்காங்க. நேரு அப்போ கேட்டிருக்காங்க, இவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி மற்ற நாடுகளில் உள்ள இராணுவத்தெல்லாம் போய் பார்த்துடுவாங்க, அங்கே என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 6 மாதம் அவர் போயிட்டு வந்த உடனே இந்த நிலைமை எப்படி நமக்குள்ளே சரியாகும், இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை எப்படி தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி நேரு கேட்டிருக்காங்க. அதுக்கு காமராஜர் சொல்லியிருக்காரு, நம்ம நாட்டில் 3 படைகளுக்கும் இன்றைக்கு திம்மையா தான் ஒரே தளபதி, ஆனால் அப்படி இருக்கிறது நமக்கே கூட ஒரு விதத்தில் அது ஆபத்தாக தான் இருக்கும், இன்னைக்கு ஒரு 3 படைகளுடைய ஒரே தளபதியாகிய திம்மையா நினைச்சா பிரதமராகிய உங்களையே வீட்டு காவல் வைக்கக்கூடிய சட்டம் நம்ம நாட்டில் இருக்கிறது, அதனால் இது நமக்கும் ஒரு விதத்தில் ஆபத்து தான், அதனால் திம்மையாவை வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு 6 மாதத்திற்குள் திம்மையா வருவதற்கு முன்பு 3 படைகளுக்கும் 3 தளபதிகளை நம்ம நியமிச்சிருவோம், அப்படி 3 தளபதிகளை நம்ம நியமிச்சிட்டோம்னா திம்மையா பார்ப்பார்,
அப்போ 3 படைகளுக்கும் 3 தளபதிகளை தனித்தனியாக நியமித்த பிறகு அவர் அந்த போஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு ஆசைப்பட மாட்டார். ஏன் அப்படின்னா 3 படைகளுக்கும் ஒரே தளபதியாக இருந்த நாம இன்னைக்கு ஒரு படைக்கு மட்டும் தளபதியாக இருப்பது நமக்கு கௌரவ குறைவு என்று சொல்லி திம்மையாவே ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவாரு, உங்களுக்கு தலைவலியே தீர்ந்துடும் அப்படின்னு சொல்லி காமராஜர் நேரிடத்தில் சொல்லியிருக்கார். அதே மாதிரி நேரு அவர்கள் திம்மையாவை வெளிநாடுகளுக்கு ஒரு 6 மாத காலம் அனுப்பியிருக்காங்க. திம்மையா நாடு திரும்புவதற்கு முன்பு இந்தியாவினுடைய 3 படைகளுக்கும் முப்படைகளுக்கும் தனித்தனியாக தளபதிகளை நியமித்து இங்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்கள். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியாவிலே 3 படைகளுக்கும் முப்படைகளுக்கும் தனித்தனியாக 3 தளபதிகளை நியமித்த பெருமை நம்முடைய தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களையே சேரும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.